பல வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நான் தான் வாரிசு என்று போர்ஜரியாக மோசடியாக வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த சீமான். நேற்றைக்கு அதுக்கு பதில் கேட்ட சவால் விட்டு கேட்ட போது இன்னைக்கு சொல்றான், நான் இவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், முதலமைச்சருக்கு கேட்கணும், துணை முதலமைச்சர் கேட்கணும். அவர் கால் செருப்பு கூட நீ இணையாக மாட்டேன், உனக்கேண்டா அவர் பதில் சொல்ல இருக்கிற கருணா விட்டு நான் பதில் சொல்ல விடுவேன். அந்த கருணாநிதிக்குள்ள தேவையில்லை, இந்த கருணாநிதி விட்டே உனக்கு பதில் சொல்லிட்டு என்ன இவரை விட பெரிய ஆள் வேணுமா? அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்குள்ள தெரியும். எவ்வளோ காலமாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் தீண்டி விட்டா நீ சீமானை வந்துட்டு சீமா மாதிரி போக முடியாது, போகணும் இல்லாமல் போவ ஜாக்கிரதை. அப்படிப்பட்ட ஆள்லாம் கிட்ட இருக்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு மரியாதையாக பதில் சொல்லு. அதே போல பிரபாகரனுக்கு பக்கத்தில் போட்டோ எடுத்து சோஜிரியா போட்டான். அன்னைக்கு என்னப்பா ராஜ்குமாரா அவர் போட்டு ராஜ்குமார்ன்றவர் ரகசியத்தையே சொல்லிட்டார், நான் தான் அதை ஒட்ட வச்சே கொடுத்தேன், அதை வச்சுட்டு நல்லா வியாபாரம் பண்ணான். பிரபாகரத்தை படத்தில் பார்த்தவன் சீமான், பார்த்தவர் என்னை விட ரொம்ப சின்ன வயசு, அதனால் அவன் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, மரியாதை குறைவாக்காரன்னு ஒரு கொலோக்கியெல்லாம் சொல்கிறான், அவ்வளோதான். அந்த பிரபாகரனை இவர் படத்திலே தான் பார்த்திருப்பார். ஆனால் பிரபாகரனை 1980களிலே சென்னையிலே ஒரு சாதாரண பிரபாகரனாக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார். டி நகரிலே 2 கோஷ்டிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ரிமாண்டுக்கு வருகிறார். கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, பிரபாகரன் வருகிறான், கைது செய்து கொண்டு வருகிறார்கள், என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவனை ஜாமீனில் எடுக்க வேண்டும், அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவன் ஒரு மாவீரன், ஒரு போராளி, அவனை சிறையிலே தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்திலே அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார். இன்றைக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, அந்த பிரபாகரனை கைது செய்து போலீசார் கொண்டு வந்த நேரத்தில் நான் அன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக இருந்து, இன்னைக்கு மோடி சீமா சொல்றான் அவர் ஒன்றும் சும்மா இல்லை, காசு வாங்கி உன் புத்தி எங்கடா போகும்? அவங்ககிட்ட பிரபாகரன் கிட்ட நீ சல்லி காசு கிடையாது, ஜாமீன் கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது. நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளர் காரணத்தினால் அனைத்து வக்கீலிடமா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸை கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு போட்ட போது நீதிபதி நான் எப்படி விடுவது, இவர் இந்த ஊருக்காரர் இல்லை, ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை. ஆக வாதாடி போராடி அத்தனை பேரும் நான் கோட்டை கழட்டி விட்டு நானே அவரை ரிலீஸ் பண்ணி அந்த பிரபாகரனை உள்ளே போகாம 1 மணி நேரம் கூட லாக்கப்பட வைக்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதியை தவிர சீமானோ எவனோ கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.